ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான தக்காளி குருமா எப்படி குக்கர்லேயே 10 நிமிஷத்தில் செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தியோடு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். 1 இன்ச் அளவு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இதில் இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை நம்ம இப்போ தனியாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு இது எல்லாமே சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை இப்படி கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 3 மீடியம் சைஸ் தக்காளி, இதுதாங்க மெஷர்மெண்ட். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளி மசிகிற வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 3/4 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறமா லோ ஹீட்டில் வச்சுட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போது இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிதமான தீயில் வச்சு வதக்கிக்கோங்க. நல்ல பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் 1லேருந்து 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாமே நல்ல ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம ப்ரெஷர் குக் போட்டுடலாங்க. இப்போ இதில் விசில் போட்டுட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2 விசில் வரணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 2 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் தன்னால் இறங்கிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான தக்காளி குருமா ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.